Hello my dear 12th standard students, எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்த ஒரு வீடியோ தான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. மேம் இந்த வாட்டி கெமிஸ்ட்ரி எக்ஸாம்க்கு என்ன மேம் படிக்கிறது, எப்படி மேம் படிக்கிறது, எதெல்லாம் கண்டிப்பா மேம் படிச்சுட்டு போறது, முக்கியமா இந்த 11th 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப தலைவலியா இருக்கு மேம். ப்ராப்ளம்ஸ் வேற நான் படிக்காமே வச்சிருக்கேன் மேம். இந்த புக் இன்சைட் क्वेश्चन என்னெல்லாம் மேம் வரும் அப்படின்னு எல்லார் மனசுலயும் நிறைய கேள்வி இருக்கு இல்லையா? சோ இந்த வீடியோ நான் மூணு பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்றேன். சோ பார்ட் 1 இஸ் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன ஆர்டர்ல படிக்கணும். Part 2 is we are going to analyze the important questions என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். Part 3 பாத்தீங்க அப்படின்னா question papers நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ இப்போ Part 1 என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன ஆர்டர்ல படிக்கணும் பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க் क्वेश्चंस கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. இந்த வாட்டி நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம்ல 15 1 மார்க்ஸ் வர போகுது. அந்த 15 1 மார்க்ஸ் 15 சாப்டர்ஸ்ல இருந்து நமக்கு வர போகுது. 15 1 மார்க்ஸ்ல 11 ல இருந்து 12 1 மார்க்ஸ், 11 to 12 1 marks will be a book back questions. மீதி 3 1 marks will be a book inside questions. book inside question என்ன வரும், என்னலாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாவே உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், இல்லனா வீடியோ போடுறேன். சரியா? சோ book back 1 marks ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சிருங்க. ஏனா அத முடிச்சிட்டீங்க அப்படினாலே நம்மளோட கான்ஃபிடன்ஸும் ஒரு எக்ஸாம்ல பேப்பர்ல இம்ப்ரூவ் ஆகும். கரெக்ஷன் பண்றவங்க ஃபர்ஸ்ட் 1 mark தானே கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே இந்த பையன் படிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சரியா? Point number 2, you are going to study the important questions. இந்த வீடியோல நான் தரக்கூடிய important book back and then book inside questions எல்லாம் படிச்சா எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்து important question படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்து படிச்சவங்க கண்டிப்பா எனக்கு let me know in the comment section. இந்த மிட்டம்ல என்ன ஆச்சு அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க. சோ நானுமே இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன் எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கிறது. சரியா? சோ இந்த important question படிச்சிருங்க. படிச்சிட்டீங்கன்னா you are safe. ஓகே, நான் சேஃப் அப்படிங்கிற ஒரு திருப்திக்கு நீங்க தாராளமா வரலாம். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா you are going to study the problems. ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸ் நான் ஏன் படிக்கணும், கண்டிப்பா படிக்கணுமா அப்படின்னா எஸ், கம்பல்சரி क्वेश्चंस நமக்கு கேட்க போறாங்க. கம்பல்சரி क्वेश्चन நமக்கு 2 மார்க்லயும் 3 மார்க்லயும் தான் இருக்கு. அப்போ ஸ்மார்ட்டா இரு. 2 மார்க் 3 மார்க் அப்படின்னா குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் புக்ல நம்பர் மாத்தி கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்லயும் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இந்த ப்ராப்ளம்ஸ் சாப்டர் 6 7 8ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்து அதோட பிளேலிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். பட் அதுக்கு முன்னாடி சாப்டர் 6ல இருக்கக்கூடிய எட்ஜ் லெந்த் ரேடியஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. சாப்டர் 7ல ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ், ஷோ தட் பேஸ்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கு அப்புறமா ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற ஆர்டர் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 8ல பாத்தீங்க அப்படின்னா சால்வபிலிட்டி ப்ராடக்ட் क्वेश्चन ரொம்ப 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 முக்கியம். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது மூணுத்தையும் முடிச்சிட்டீங்களா, நீங்க சம சேஃப். 95 to 98 மார்க்ஸ்க்கு நீங்க சம சேஃப். ஓகே, அதுக்கப்புறமா நீங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய புக் பேக் क्वेश्चंसலாம் அங்கங்க நம்ம விட்டு வச்சிருப்போம்ல, அதை படிங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் படிங்க. இந்த ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் நான் ஏன் படிக்கணும், நான் விட்டுடலாமா அப்படின்னா யாரு விட்டுடலாம் நான் சொல்றேன். ஆல்ரெடி நான் 50 தாமா வாங்கிட்டு இருக்கேன், 60 தாமா வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க விட்டுடலாம். மேம் நான் ஒரு 90 வாங்கிட்டு இருக்கேன் மேம், நான் 95 வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் நீங்க கண்டிப்பா படிக்கணும். பிகாஸ் அந்த ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் நமக்கு 3 பார்ட்ல வரும். 1 இஸ் 2 mark compulsory and 3 mark compulsory and 5 markல ஃபர்ஸ்ட் क्वेश्चनே நமக்கு ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் தான் கேட்க போறாங்க. அப்போ அதுக்கு நான் உங்களுக்கு தனியா லைவ் செஷன் ஆல் பாசிபிள் ஏபிசிடி கன்வர்ஷன் சொல்லி தரலாம் அப்படின்னு இருக்கேன். சோ என்னைக்கு லைவ் வரலாம், உங்களுக்கு ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் லைவ் வேணும் அப்படின்னா ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு மறக்காம எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க, சாரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? Okay, so இப்போ ABCD conversions எங்க கேட்பாங்க? So they will be asking from preparation. They will be asking from chemical properties. இப்போ 11th chapterல alcohol phenol ether இருக்கு. 12th chapterல aldehydes ketones and acids இருக்கு. இது எல்லாத்துடைய preparation reactions and chemical properties reactionsல இருந்தா நமக்கு கேட்பாங்க. ஓகே, அப்ப என்ன reagent போட்டா எது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படி நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சி இருக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா book inside questions. So இந்த book inside preparation நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மார்க்ல நான் சொன்னல புக் இன்டீரியரா ஒரு 3 to 4 questions கேட்பாங்க அப்படின்னு, அதுக்கு இந்த புக் இன்சைட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, சோ எனக்கு நீங்க சொல்லுங்க இதுல உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல அதுக்கான ஒரு மாரத்தான்ஸை நான் கண்டக்ட் பண்ணுவேன். குவார்டர்லி எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷனை நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சுடா. எப்பமா ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தோ பாருங்க, 9 hours marathon, 9 hours of 9 chapter 2 mark and 3 mark
டாப் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் மேரத்தான் நம்ம வந்திருக்கோம். 2x ஸ்பீட்ல போட்டு நீங்க அதை குயிக்கா பாத்துருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க். இந்த பர்டிகுலர் லைவ்ல நான் சொல்லி கொடுத்த 5 மார்க்லாம் அத்தனை வாட்டி ரொம்ப ரொம்ப ரிப்பீட் ஆன 5 மார்க். இதுல ஹெண்டர்சன் ஹசல்பேக் ஈக்குவேஷன் மட்டும் மிஸ்ஸிங், அதையும் கூட சேர்த்து படிச்சுக்கோங்க. சோ மறக்காம இந்த 2 வீடியோவும் பாத்துருங்க. இதை தாண்டி என்னென்ன இருக்கு, நமக்கு ABCD கன்வர்ஷன்ஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து we have the compulsory questions நமக்கு படிக்க வேண்டியது இருக்கு. சோ அது எல்லாமே அப்கமிங் டேஸ்ல நான் உங்களுக்கு மாரத்தான் செஷன்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்ண போறேன். சோ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா? ஆல்சோ நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எல்லா லைவ் கிளாஸஸையும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். லைவ் கிளாஸஸ்ல எங்க கூட நீங்க இன்டராக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். சோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இப்போவே கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ நான் சொன்ன பார்ட் 3, அதாவது கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், இதை நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம், சரியா? ஓகே கைஸ். சோ மேம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF காட்டுங்க மேம். தோ காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நாளைக்கு, அதாவது செப்டம்பர் 5th டீச்சர்ஸ் டே அன்னைக்கு காலையில உங்களுக்கு சூப்பரான மாரத்தான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த பெய்டு பேட்ச். ஓகே, சோ பெய்டு பேட்ச் 3999 இல்லடா, அதை விட கம்மியான ஃபீஸ்ல இருந்து டீச்சர்ஸ் டே ஆஃபருக்காக அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் கொடுத்திருப்பாங்க. லிங்க் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. 4000 இருக்கா, 2000க்கும் என்னமோ வந்து கொடுக்குறாங்க. நீங்க மறக்காம அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ பெய்டு பேட்ச் டீமினல் பேட்ச் பசங்க யாராவது இந்த வீடியோ வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில 5 மணில இருந்து நைட் வரைக்கும் பிசிக்ஸ் மேரத்தான், கெமிஸ்ட்ரி மேரத்தான், பயாலஜி மேரத்தான் எல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் 5th அன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி சண்டே அன்னைக்கும் நார்மல் கிளாஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸும் we are going to conduct for you. ஓகே, சோ மறக்காம மின்னல் பெய்டு பேட்ச்ல யாராவது ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, மெகா வேதாந்தா ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் ஆஃப்லைன் சென்டர்ஸ், வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நடக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணி அதுல டாப் ரேங்க் வந்தீங்கன்னா பல கோடி வர்த்தான நிறைய பிரைசஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பப்ளிக் எக்ஸாம் அப்போ நிறைய கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணுவோம். அந்த கோர்ஸும் உங்களுக்கு இதுல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஓகே, சோ இப்போ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்த்தலாமா? சோ இந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் தேவையோ அதெல்லாம் நீங்க தேடவே வேண்டாம், எல்லாத்தையுமே நான் இதுல கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கேன், சரியா? சோ புக் பேக் ஆன பிளேலிஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ எல்லா சாப்டருடைய புக் பேக் வந்து உங்களுக்கு நான் இந்த பிளேலிஸ்ட்ல கிளியரா கொடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லைன் பை லைன் 11th சாப்டரோட நேமிங் ரியாக்ஷன், 12th சாப்டரோட நேமிங் ரியாக்ஷன், 13th சாப்டர் நேமிங் ரியாக்ஷன், 6th சாப்டரோட ப்ராப்ளம், 7th சாப்டரோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், 8th சாப்டரோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அண்ட் சாப்டர் 9 உடைய ப்ராப்ளம்ஸ், அண்ட் ஃபைனலா 5 மார்க் உடைய இம்பார்ட்டன்ட் குவார்டர்லி எக்ஸாம்க்கு நான் கண்டக்ட் பண்ண ரிவிஷன். சோ இந்த எல்லா யூடியூப் வீடியோஸையும் கிளியரா உங்களுக்கு நான் இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், சரியா? சோ கமிங் டு சாப்டர் 1. சோ இது இந்த செக்லிஸ்ட் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. புக் பேக் 1 மார்க் முடிச்சிட்டீங்களா, ஒரு டிக் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस முடிச்சிருங்க. நம்ம 75%க்கு ரெடி. நான் சொல்றது மினிமம் கேரண்டி தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். சோ 75%க்கு will be ready. ஓகே, அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க புக் பேக் மத்த புக் பேக் क्वेश्चंस படிக்க போறீங்க. தென் தான் நம்ம கிரியேட்டிவ் क्वेश्चंस குள்ளேயே போறோம். ஓகே, that is for 1 mark mostly. இப்போ புக் பேக்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கறது இங்க கிளியரா கொடுத்திருக்கேன். புக் சைடுல நீங்க என்னென்ன क्वेश्चंस எல்லாம் படிக்கணும் அப்படிங்கறது இங்க வந்து உங்களுக்கு நான் கிளியரா மென்ஷன் பண்ணி இருக்கேன். இப்போ இதுலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் 1க்கான ஒன் ஷாட் வீடியோவும் இருக்கு. அதே நேரத்துல சாப்டர் 1ஓட இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எனக்கு வீடியோ பார்த்து படிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸும் உங்களுக்கு கிளியரா வந்து இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. Next coming to chapter 2. Okay, so chapter 2ல நீங்க என்னென்ன book back questions படிக்கணும், book and set questions படிக்கணும், and chapter 2 நீங்க prepare பண்றதுக்கான videos. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு கிளியரா வந்து நான் மென்ஷன் பண்ணி இருக்கேன். ஓகே, so coming to chapter 3. நிறைய பேர் chapter 2 and 3 தான் வந்து கஷ்டப்படுறீங்க. பட் கண்டிப்பா நீங்க இந்த क्वेश्चंसலாம் படிச்சிட்டீங்க அப்படினாலே வந்து போதுமானது. ஃபர்ஸ்ட் லெவல்ல அட்லீஸ்ட் இந்த क्वेश्चंसலாம் நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சி வெச்சிருங்க. இது பாருங்க 11 book and set questions வந்து நம்ம கொடுத்திருக்கோம். Chlorine excess of ammonia கூட react பண்ண என்ன ஆகும், bleaching action of sulfur dioxide and reducing property of sulfur dioxide, Dacon's process உடைய electrolytic processம் கேட்கலாம், Dacon's processம் நமக்கு கேட்கலாம். அதான் நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆகி இருக்கு. Properties of interhalogen compounds, அதுக்கப்புறமா halogens உடைய எல்லா uses, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ஓகே,
சோ உங்களுக்கு வீடியோ வேணாலும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த क्वेश्चंसலாம் நான் அந்த வீடியோலயே சொல்லி கொடுத்திருப்பேன் சரியா சோ சாப்டர் 4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்டர் 4ல இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து நமக்கு கம்பல்சரியில கூட கேட்கலாம் ரீசனிங் பேஸ்டு क्वेश्चन இந்த அயான் ஸ்டேபிளா இந்த அயான் ஸ்டேபிளா இந்த அயானுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளவு வரும் அந்த மாதிரி क्वेश्चन நமக்கு ரீசனிங்ல கூட கேட்கலாம் ஓகே சோ கமிங் டு சாப்டர் 6 ஒரு ஈஸியான சாப்டர் இந்த சாப்டர்ல நமக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்கு சோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க இதுல நான் காட்டி இருக்கிற எல்லா क्वेश्चंसும் you can either take a screenshot or descriptionல இந்த PDF வந்து நான் கொடுத்திருக்கேன் அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி சாப்டர் 7ல நீங்க என்னென்ன क्वेश्चंसலாம் கண்டிப்பா படிக்கணும் இதுல மறக்காம இன்டகிரேட்டட் ரேட் ஆஃப் 0 ஓட ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்னுமே நீங்க பெட்டரா பார்த்து வெச்சுக்கோங்க Arrhenius equation and half life ஓகே Chapter 8 Henderson Hasselbalch equation அத்தனை வாட்டி கேட்டாங்கடா Oswald's revolution law and common ion effect ரொம்ப 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 முக்கியம் ஓகே சோ சாப்டர் 11ல நீங்க நேமிங் ரியாக்ஷன்ஸை தாண்டி வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ்லாம் நீங்க படிக்கணும் அப்படிங்கறத நான் கொடுத்திருக்கேன் சோ இந்த கன்வர்ஷன்ஸை நமக்கு ABCD கன்வர்ஷன்ஸ் மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஓனா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ நான் தான் சொன்னேன்ல இந்த ABCD கன்வர்ஷன்ஸை மட்டும் தனியா ஒரு லைவ் வந்து சொல்லித்தாங்க மேம் அப்படின்னு யாருக்கெல்லாம் வேணுமோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் இங்க பாருங்க இங்க வந்து நான் உங்களுக்கு வந்து நேமிங் ரியாக்ஷனுக்கு வீடியோஸ் என்னது இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் உடைய வீடியோஸ் ஒன் ஷாட் உடைய வீடியோஸ் அந்த வீடியோ கீழே அதோட பிடிஎஃப்பும் இருக்கும் இது எல்லாமே இங்க உங்களுக்கு நான் லிங்க் வந்து பக்காவா செம்ம கிளியரா வந்து கொடுத்திருக்கேன் சரியா Okay guys, so coming to chapter 12, one of the most important chapter. So எனக்கு ஆர்கானிக்கே பிடிக்காது மேம் 11th 12th சாப்டரே எனக்கு பிடிக்காது மேம் அப்படினா கூட கம்ப்ளீட்டா இந்த 11th 12th சாப்டரை நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாமாவது நீங்க பார்த்துட்டு போங்க சரியா ஓகே guys so இந்த PDF வந்து உங்களுக்கு வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல அவேலபிளா இருக்கு நீங்க மறக்காம அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட்டான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन பேப்பர் கம்பைலேஷனும் நான் வந்து கொடுத்திருக்கேன் ஓகே சோ அந்த क्वेश्चन பேப்பர் PDFையும் மறக்காம நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா தயவு செய்துடா இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணுங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு படிங்க ஒவ்வொரு வாட்டியும் போனை வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க சரியா சோ உங்களுக்காக தான் ஒன்னும் அனலைஸ் பண்ணி யோசிச்சு ஒவ்வொன்றும் வந்து கொண்டு வரோம் சோ எவ்வளவு நாள் உங்களுக்கு லீவ் இருக்கு என்னைக்கு எக்ஸாம் என்னென்னலாம் உங்களுக்கு இந்த எக்ஸாம் டைம்ல நான் வந்து சொல்லி கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது எல்லாத்தையுமே லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் சரியா சோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன்லோடட் அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆல் தி பெஸ்ட் பசங்களா தைரியமா படிங்க ஹாப்பியா படிங்க கண்டிப்பா நம்ம எக்ஸாம் நல்லபடியா எழுதுவோம் ஓகே சோ ஆல் தி பெஸ்ட் டாடா பை பை थैंक यू